அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரேவதி நட்சத்திரத்தின் வாழ்க்கை பலன், பிராப்தங்கள் என்ன என்பதை பற்றி தனியான பயணம் என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க போகிறோம். இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இது மீனம் ராசியில் இருக்குது. 4 பாதங்களும் மீனம் ராசியிலே இருக்குது. இவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், உயர்வான எண்ணங்கள் இருக்கும், உயர்வான பதவிகளுக்கெல்லாம் கூட போகக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆசிரியர் பணி, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஜோதிடம், கன்சல்டேஷன், புரோகிதம், நிர்வாகம், நிதி சார்ந்த துறை, வங்கித்துறை, இதெல்லாம் இவர்கள் ஜொலிக்கக்கூடியவர்கள். போல ஏமாற்றங்களையும் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளையுமே இவங்களுக்கு நிறையவே இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னாக்க நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும், ஒரு மீடியமான உயரம் இருப்பாங்க, கொஞ்சம் பருமனாக இருப்பாங்க, மற்றவங்க மதிக்கத்தக்க வகையில் தோற்றப்பொழிவு இருக்கும், மற்றவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்களை கூப்பிட்டு வச்சுலாம் பேச மாட்டாங்க. தெரிஞ்சவங்களா இருந்தால் நிறைய பேசுவாங்க, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் மாட்டாங்க. புத்திசாலித்தனம் இருக்கும். கடைசியாக நம்புற ஒரு பர்சன் இவரை ஏமாத்திடுவாங்க. இதுதான் கர்மான்றது. யாரையும் நம்புறதில்ல, சிக்கனமானவர் தான், பண விஷயத்துல ரொம்ப உஷாராக தான் இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் உறவுகளால், உடன் பிறந்தவர்களாலேயோ அல்லது கடைசியாக இவங்க ஒரு பர்சனை, ஒரு நண்பனையோ அல்லது ஒரு பர்சனை நம்புறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கைக்குரிய பர்சன் இவங்களை காலவாரி விட்டுறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இவங்க எதிர்கொள்றாங்க வாழ்க்கையில். அதே போல் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது. சில பேருக்கு திருமணம் ஆன பின்பும் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மீனம் ராசியில சந்திக்கக்கூடியவர்கள் யாருன்னாக்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். அதுவும் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக இந்த ஜென்ம ராகு கேது, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அந்த நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடன் பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை அதிகமாக அனுபவித்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த தனியான பயணம் முடியாதோ அப்படின்னு நம்ம எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா முக்கியமா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த தனியான பயணம் முடியாதோன்றது பொருத்தமா இருக்கும். இந்த ராசியில சனி இப்போ ஜென்ம சனியாக இருக்கு, ஆனாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மன அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில சில பிரிவுகள், நெருங்கி பழகிய உறவுகள் வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்திருக்கிறது, தனித்து இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இப்ப இருந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு உண்மையான பதில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த பிராப்தங்களின் படிதான் வாழ்க்கையில இது சரியாகுமா இல்லை தொடருமா என்பதையெல்லாம் முழுமையாக சொல்லும். இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாம சொல்லக்கூடிய சில பிராப்தங்கள். அது என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே ரேவதி நட்சத்திரத்துக்கு முதல் தசை பார்த்தீங்கன்னாக்க புதன் தசையில பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த உடனே குடும்பத்துல நல்லதுதான் நடக்குது, செல்வ செழிப்பு இருக்கு, பணம் வருது. அதே போல இவங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். ஒரு 17 வருஷம் புதன் தசை, அப்பப்போ உடல்நலம் பாதிக்கப்படும், வேற ஒரு இடத்துல போய் வாழக்கூடிய சூழ்நிலை வரும், தாயாரின் அன்பு ஆதரவு நிறையவே இருக்கும். ஆனா இவங்களுக்கு தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது தந்தையை பிரிந்திருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு இந்த கேது தசை ஒரு 7 வருஷம், சின்ன வயசுலயே கேது தசை வருது. இப்போ ரேவதி 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னாக்க 17 வருஷமும் புதன் தசை. அதே 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னாக்க ஒரு 8 வருஷம் 7 வருஷம் புதன் தசை இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில தான் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 7 வருஷம்ன்றது கேது தசை அடுத்தது வருது. இப்போ நம்ம முதல் பாதத்திலேயே பிறந்திருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட 17 to ஒரு 7 24 வயசு வரலும் இவங்களுக்கு கேது தசை. இந்த நேரத்தில் நல்லா படிச்சிடுறாங்க, உயர்கல்வி அடைஞ்சிடுறாங்க, வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு முன்பு ஒரு காதல் ஏற்படுது. இந்த கேது தசையில் நிறைய குழப்பங்கள், ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட்ல தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா இந்த கேது தசை கேது பொறுத்தவரை நல்ல ஸ்தான பலம் பெற்று இருந்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது, வருமானத்தை கொடுக்குது. ஆனாலும் இவங்களுக்கு காதல் போன்றவை ஏற்பட்டு பிரிந்திருக்கிறது, அல்லது அந்த காதல்ல சக்சஸ் ஆனா கூட, அதாவது கல்யாணமே ஆயிடுது, சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுதுன்னா கூட அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையில இவங்க மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுடுது. அதாவது 2ஆம் தாரமாக ஏற்படுது, முதல் தாரம் பிரிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படுது. சில பேருக்குலாம் தனித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை, எனக்கு
இன்னொரு தாரம் வேண்டாம், நான் தனித்தே இருக்கிறேன்ற முடிவுகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது எல்லாருக்கும் இது அதே மாதிரி ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 50% மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுடைய ஜாதகத்தில் தாரதோஷமோ கலசர தோஷமோ இருக்கும் பட்சத்தில் இந்த பாதிப்புகள் என்பது ஏற்படுகிறது. குறிப்பாக வந்து சுக்கிரதசையில இன்னொரு கல்யாணம் பண்ற மாதிரி, அதாவது இவங்களுக்கு 24 to 44 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிரதசை காலகட்டத்தில் ஒரு போராட்டமான காலகட்டமாகவே அமைந்து விடுகிறது. திருமண வாழ்க்கை தான் முக்கியமாக அதில் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மேரேஜ் லைஃப்ல வேற சரியான தேர்வுகள் செய்யப்பட முடியாம அந்த இவங்க செலக்ட் பண்ண நபரால் ஏமாற்றப்படுறது, அல்லது நல்ல பழகிட்டு இருந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க, பொருள் செலவுலாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் பழகினவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விலகி போயிடுறது, இவங்க ஏமாறுறது. அந்த வகையில், அதாவது எதிர்பாலினர் வகையில் இவங்க பொருளாதார ரீதியாக கூட ஏமாற்றங்களை நிறையவே சந்திக்கிறாங்க. அதுதான் நாங்கள் முக்கியமாக குறிப்பிடுறேன். இப்போ இந்த சுக்கிரதசை காலகட்டம் வந்து தான் இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான காலகட்டம். ஆனால் சின்ன வயசுலேயே வருது, 24 to 44 வயசு வரலும் வருது. நல்ல வேலைலாம் கிடைச்சிரும். சில பேருக்கு வெளியூர்லாம் போய் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. அதே போல் இந்த நேரத்தில் வந்து அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு பணி கூட கிடைக்குது. அவங்க ஜாதகத்தில் அந்த பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்தில் அரசு பணிக்கு கூட போயிடுறாங்க. அதே போல் உயர் பதவிக்கு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து கரெக்டான வரன் பார்த்து கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லை. இந்த சுக்கிரதசையில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு கல்யாணம், முதல் கல்யாணமே நடக்குதுன்னா கூட பார்த்தீங்கன்னாக்க அவசரப்பட்டு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிரும். அல்லது தெரிந்தவர்கள் மூலம் ஒருத்தர் சொன்னாங்க இந்த வரன் வந்து உடனே முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அவசரப்பட்டு ஒரு இறக்கப்பட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுறது. அது வந்து சரியான ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரச்சனை எப்போ கொடுக்க ஆரம்பிக்குன்னாக்க, இந்த சுக்கிரதசையில் சுக்கிர புக்தி காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிடும். அல்லது ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா இந்த மாதிரி அவசரப்பட்டு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்ச ஒரு மூலம் வரக்கூடிய வரனால கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரதசையில் சுக்கிர புக்தி முடிஞ்சு சூரிய புக்தி, இந்த சூரிய புக்தி காலகட்டத்திலே சண்டை சச்சரவு பிரிந்திருக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்பட்டுடுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய புக்தி சந்திர புக்தி காலகட்டத்திலே அந்த உறவு கசந்து போயிடுது. ஜாதக பொருத்தம் இல்லை, அவசரப்பட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்றவங்களுக்கு தான் சொல்றேன். சப்போஸ் சுக்கிரதசை ஆரம்பிச்சு 27 வயதுக்கு மேல தான் கல்யாணம் ஆகுது. சில பேருக்கு 30 வயதை தாண்டியுமே மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுது டிலே ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்கும். ஆனா 30 வயதுக்கு மேல இப்போ ஆண்களாக இருக்கீங்கன்னாக்க இப்போ வரன் பார்த்து கல்யாணம் பண்றீங்க, இப்போ சுக்கிரதசை நடக்குது, உங்களுக்கு சுக்கிரன் சரியில்லை அப்படின்னாக்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதாவது ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும், அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கணும், எல்லா வகையிலுமே ஆங்கிள்லையும் செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். இருந்தாலும் நம்ம விதியை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த வகையில் அந்த நேரத்தில் இதெல்லாம் தோணாது. இவ்வளோ நாள் கல்யாணமே ஆகலை, ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற லெவலில் தான் நம்மளை வந்து புஷ் பண்ணோம். அந்த வகையில் ஏதோ ஒன்று கிடைச்சிச்சு பரவாயில்ல டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுது. அப்போதான் பிரிஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறம் தாரதோஷம் இருக்கு, கலசர தோஷங்கள்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு 2 தாரம் ஆகுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில வழக்குகளில் போயிட்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுது. ஸோ இதெல்லாம் வந்து மேரேஜ் லைஃப்ல தனித்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகிட்டு கூட பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணை ஒரு ஊர்லேயும் இவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, சண்டை சச்சரவு இல்லை, பொருத்தம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் பிரிந்து இருக்கிற சூழ்நிலை, தனிமை. இந்த தனிமை மாறுமா அப்படின்னாக்க நாம தான் மாத்திக்கணும். அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் ஆகிறது டிலே ஆகுது, அதை வந்து பரவாயில்ல, ஏன்னா மேரேஜ் ஆகிறது கொஞ்சம் டிலேவா பண்றது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரை நல்லதுதான். ஆனா கல்யாணம் ஆன பின்னாடி பிரிஞ்சு தனித்து இருக்கிறது ரொம்ப கொடுமையான காலகட்டம். அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நல்ல வரனா பார்த்து கரெக்டான பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பெருசாக ஏற்படுறதில்ல. அதே போல இந்த கேது திசையில, அதாவது 18 வயசுல இருந்து ஒரு 24 அல்லது 27 வயது இந்த காலகட்டத்திலேயே கூட சில பேருக்குலாம் காதல் வந்து அதுல வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதாவது கேது திசை கடைசியிலையோ அல்லது சுக்கிர திசையோட சுக்கிரபுக்தி காலகட்டத்திலேயோ காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகுது, அல்லது காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுலேயும் மன வருத்தத்தோட தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வெளிப்படையாகவும் பேசிடுவாங்க, மற்றவங்களுடைய ரகசியத்தையும் காப்பாற்ற மாட்டாங்க. இந்த சுக்கிரதசை காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலலாம் வாழ்க்கையில இந்த நேரத்தில் சம்பாதிச்சிடறாங்க. ஒரு மிடில் ஏஜில் சுக்கிரதசை வர்றதுனால
பொருளாதார ரீதியாக வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது கூட ஏற்பட்டுடும் மேக்சிமம். ஆனா மேரேஜ் லைஃப் மட்டும் இவங்களுக்கு அந்த காலகட்டத்துல பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே இப்போ சரியில்லாத ஒரு பொருத்தம் இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா அந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத போகும். 2 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கோம். அது எப்பதான் பிரச்சனை கொடுக்குதுன்னா, இந்த மாதிரி ஜென்ம ராகு, 7ஆம் இடத்துல கேது வரும்போது, ஜென்மத்துல சனி, ஜென்ம சனியாக வரும்போது, இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏற்கனவே நீங்க உணர்ந்திருப்பீங்க. பிரிந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். இந்த தனிமை மாறுமா, இனிமை சேருமா அப்படின்னாக்க அதற்கு இறை வழிபாடு தான். இப்போ ஆல்ரெடி ஜாதக பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டோம், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ நாங்க என்ன பண்றது பிரிஞ்சிருக்கிறவங்க அப்படின்னாக, நீங்க வந்து புதன் ஸ்தலம், திருவெண்காடுக்கு புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு உங்க கர்மாவை கழிக்க பாருங்க. அங்க போய் வந்து பச்சை நிறத்தில் அங்கவஸ்திரம் எடுத்துட்டு போய் புதன் பகவானுக்கு அணிவித்து பால் வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிங்க உங்க பேர்ல. அதே போல ஆடை தானம் செய்யறது, புதன்கிழமைகள்ல ஆடை தானம் செய்யறது நன்மை. உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கிறாருன்னா பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு குறைவுதான். அதாவது புதன் நல்லா இருக்கிறாரு உங்க ஜாதகப்படினாக்க, அதாவது வக்ரமாகல, அஸ்தங்கம் நீசம் ஆகலைன்னாக்க, அல்லது நீச பங்கம் ஆகலைன்னாக்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தாரம் தான். திருமண வாழ்க்கையில பெருசா ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகும், அது ஒண்ணுதான். ஆனாலும் உங்களுக்கு வந்து புதன் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கெட்டு இருக்காரு, புதனுடைய வலிமை இல்லாம இருக்குன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் தாமதமாக இருக்கும். கிடைச்ச பின்னாடி அதை தக்க வைக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டியதா இருக்கும். அது பொருளாதாரமும் சொல்றேன், மேரேஜ் லைஃபையும் சொல்றேன். ஸோ ரெண்டுத்துலையுமே நிறைய போராட வேண்டியதா இருக்கும். நட்சத்திராதிபதியும் நல்ல வலிமையோடு இருக்கிறாருனாக உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னாக்க, இப்போ கல்யாணம் ஆகாதவங்க பார்க்குறீங்கன்னா பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கிறாருனாக்க நீங்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட மாட்டீங்க. பேசிக்கலாக கொஞ்சம் மேரேஜ் லேட் ஆகலாம், அது வெளில தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு எச்சரிக்கையாக பழகி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த 7 சனி காலகட்டத்தில் குறிப்பா எதிர்பாலினர் உறவு ஏற்படுதுன்னா கூட அந்த உறவு வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எந்த அளவுக்கு போகும், ஒரு உங்களால பெனிஃபிட் அடையக்கூடிய வரலும் போகும். பெனிஃபிட் முடிஞ்சதுனாக, உங்களால பெனிஃபிட் இல்லைனாக அந்த எதிர்பாலினர் உறவு வந்து கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அது மேரேஜ் ஆனவங்களும் சரி, மேரேஜ் ஆகாதவங்களுக்குமே இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு எதிர்பாலினர் உறவு வருதுனாக்க அது வந்து உங்க தனிமையை போக்காது, அது மேலும் சில பிரச்சனைகளை தான் உருவாக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, தள்ளி இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நன்மை. முக்கியமா ரேவதி நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை விஷயமா சொல்லணும்னாக்க, இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வேலையில கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். ஆனாலும் வேலையில முன்னேற்றங்களும் ஏற்படும். இதே வருஷம் வரப்போற வருஷமும் சரி வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தோட அதி தேவதை வந்து சிவன் தான். நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இந்த புதன் ஸ்தலத்திலேயே சிவபெருமான் இருக்கு. அங்க போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு தான் புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு பின்னாடி கூடிய சன்னதிக்கு போயிட்டு நீங்க அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுக்கணும். அதே போல நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம். சிவபெருமானை வழிபாடு செய்யறது, உங்க இடத்துல இருந்தே சிவனை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய தனிமை மாறும், இனிமை சேரும், வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரும், தடைகள் நீங்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.